கலைஞர் கருணாநிதியை நான் வந்து காப்பாற்றுவதற்கு, அந்த கொள்கையை காப்பாற்றுவதற்காக நான் இருக்கேன்னாரு. எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு சொன்னாரு. அவர் கட்சியை காப்பாத்தல, கட்சிக்காரனையும் காப்பாத்தல. போன் போட்டு எப்படி நீங்க தலைவரை பத்தி தப்பா பேசுவீங்க? யோ, தப்பான முடிவெடுத்தேன்னு அவரே சொல்றாரு. உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வற்புறுத்தி திணிச்சாங்க. அப்ப திருமாவளவனுடைய போர் குணத்தினால அவர் பானை சின்னத்தை பெறாரு. நீங்க எங்க போனாலும் சரண் அடைஞ்சு வளைஞ்சு போனீங்கன்னா அப்புறம் உதயசூரியன்ல நில்லுங்கன்னு சொன்னாங்கன்னா நீ ஏன் ஒத்துக்கிட்டிய? அதாவது பாஜக வந்து திமுகவை நெருங்கி வருது ஆதரவு கேட்டு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வேற பண்ணுவோம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு பல பேர் சொல்றாங்க. ஏன்னா சரக்கு அடிக்கிறது எங்களால நிப்பாட்ட முடியாது, போதைப் பொருளை வந்து எங்களால நிப்பாட்ட முடியாது. அங்க போதைப் பொருளுக்கு எதிராக பேசுவோம், மேடையில அறிக்கையெல்லாம் விடுவோம். இன்னொரு பக்கம் ரெஸ்டோ பார் தரப்போம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எதிர்கட்சி மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மீது வந்து விஷக்கணைகளை வந்து ஏவுறாங்க. கடந்த ஆட்சியில கூட்டணியில இருக்கும்போது எங்க இதெல்லாம் பேசாம இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சொல்றாங்க. இது இல்ல, மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து திமுகவை நான் காப்பாத்தாம விடமாட்டேன் அப்படின்னு கடந்த முறை சொன்னாரு. ஸ்டாலின் ஆட்சிக்கு நான் அரணாக இருப்பேன் அப்படின்னாரு. கலைஞர் கருணாநிதியை நான் வந்து காப்பாற்றுவதற்கு, அந்த கொள்கையை காப்பாற்றுவதற்காக நான் இருக்கேன்னாரு. எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு சொன்னாரு. அவர் கட்சியை காப்பாத்தல, கட்சிக்காரனையும் காப்பாத்தல. பூரா வந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா மல்லை சத்தியால இருந்து பல பேர் இடம்பெயர்ந்து விட்டார்கள். ஒரு சிறு கட்சியா மாறிடுச்சு. மதிமுக வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மை சக்தியாக, மூன்றாவது பெரிய சக்தியாகலாம் இருந்துச்சு. இன்னைக்கு அது வந்து ஒரு முதன்மை சக்தியா இல்லாம போயிடுச்சு. காரணம், தலைகீழாக தடம் புரண்ட நிலைப்பாடு. நான் வந்து பாஜகவோட கூட்டணி போனது நான் செஞ்ச மாபெரும் தப்புன்னு சமீபத்தில் அறிக்கை விட்டாரு. திரும்பவும் நான் திமுகக்குள்ள போனது தப்பு, திரும்பவும் அதிமுக கூட்டணிக்கு போனது தப்புன்னு அவரே சொல்றாரு. குறிப்பா சொல்றாரு. 2006 நம்ம சொன்னோம்னா, அரசியல் விமர்சகரா நம்ம சொன்னோம்னா மதிமுக இருந்து எனக்கு போன் பண்ணுவாங்க. போன் போட்டு எப்படி நீங்க தலைவரை பத்தி தப்பா பேசுவீங்க? யோ, தப்பான முடிவெடுத்தேன்னு அவரே சொல்றாரு. அவர் சொல்லலாமா? அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடாதான். அவர் மேல ஒரு புனித பிம்பத்தை கட்டுறாங்க. அவர் கூட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த மல்லை சத்யா போன்றவர்கள் எல்லாம் பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதனால அவர் வந்து அரசியல் நிலைப்பாடு என்று வருகிற போது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டினுடைய போராட்ட களங்களிலே வைகோ பங்கு பெறாத போராட்டமே இல்லை. ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், அணு உலைக்கு எதிரான போராட்டம், மீத்தேன் எடுக்கக்கூடாதுன்னு போராட்டம், நீங்க முல்லை பெரியாறு சார்ந்த காவிரி நீருடைய இதுக்கு வந்து நடுவர் மன்றத்துக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தார். அதெல்லாம் நான் மறுக்கல. அரசியல் நிலைப்பாடு என்று வருகிற போது, தேர்தல் நிலைப்பாடு என்று வருகிற போது அவருடைய நிலைப்பாடு என்பது ஒரு நிலையற்ற நிலைப்பாடு. அதனால அவர் நம்பகத்தன்மையை அவர் இழந்து விட்டார். அவர் கட்சிக்காரனே அவரை விட்டு போயிட்டாங்க. பல பேர் சிறிய கட்சியாகி விட்டது. விஜயிடம் எப்படியாவது ஒரு நம்பகத்தன்மையை பெற வேண்டும் என்பதற்காக ஓவரா கூவுறான்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓவரா கூவுறாரு. ஓகே சார். அதே போல கடந்த தேர்தலில் 4 இடங்கள் தான் வந்து உங்களுக்கு தருவோம், அதுக்கு மறுபேச்சே கிடையாது அப்படின்னு எங்களை, அதுவும் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வற்புறுத்தி திணிச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்றாரு. சொன்னார்ல, இவரை விட இவரோட ஒப்பிடுவதற்கு இவருக்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சார். இவருக்கு பின்பு அரசியல்ல வந்து பெரிய அளவுல வந்து இடம்பெற்ற திருமாவளவன் போன்றவர்கள்லாம் அவங்க சொந்த சின்னத்துல நின்றாங்களா, உதயசூரியன் நின்றாங்க? சொந்த சின்னம், பானை சின்னத்துல நின்றாங்க. அப்ப திருமாவளவனுடைய போர் குணத்தினால அவர் பானை சின்னத்தை பெறாரு. நீங்க எங்க போனாலும் சரண் அடைஞ்சு வளைஞ்சு போனீங்கன்னா அப்புறம் உதயசூரியன்ல நில்லுங்கன்னு சொன்னாங்கன்னா நீ ஏன் ஒத்துக்கிட்டிய? உதயசூரியன் சின்னத்துல நான் நிக்க மாட்டேன்னு கமலஹாசன் மறுத்தாரா இல்லையா? உங்களோட ஒரு பெரிய கட்சி நடத்துறாரு. மக்கள் நீதி மையங்கிறது பெரிய கட்சியா? நீங்க சிறு கட்சி தானே அது. அவர் என்ன சொன்னாரு? இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத, உதயசூரியன்ல நிக்க மாட்டேன் சொன்னா. கரால சொல்லிட்டார்ல, உன் ஜீட்டே வேணாம், உன் பொங்கச்சோறும் வேணாம், அதுவும் வேணாம் சொல்லிட்டார்ல, மறுத்தார்ல, திமுக வந்து ஃபைட் பண்ணிட்டார்ல. அவருக்கு தியாகி பட்டம்லாம் கொடுத்தாங்க, அது வேற விஷயம், காமெடி அது. ஒரு ஆளு சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு கோவத்துலன்னு வச்சுங்களேன். அவர் இன்று விரதம் இருக்கிறார், அவர் விரதத்தை வாழ்த்துக்கிறேன்னா எப்படி இருக்கும்? அக்கல் நெய்யாண்டியா தானே இருக்கும். அது மாதிரி ஏதோ சொன்னாங்க, அது தவறு. நியாயமாக அவர் ஒரு சின்னத்திலே போட்டியிடுவதற்கு அனுமதிக்கணும்.
ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இப்ப உதயசூரியன்ல போட்டியிடும் போதே அணி மாறிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், பம்பரம் சின்னத்துல அல்லது அவங்க கட்சிக்கு ஏதாவது ஒரு தனி சின்னத்துல மதிமுக கொடுத்திருந்தா 2 எம்எல்ஏ எப்பயோ கிளப்பி கொண்டு போயிருப்பாரு. மகன் மாதிரி உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதுனாலதான் தீப்பெட்டி சின்னம், தீப்பெட்டிக்குள் இருக்கிற ஒரு பொன் வண்டு தான் துரை வைகோ. தீப்பெட்டி சின்னத்துக்குள் வந்து ஜெயித்த ஒரு பொன் வண்டு. இவர் வந்து நடைபயணம் போகும்போது ஈழ போராட்டம் பண்ணும் போதெல்லாம் அவர் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாராம் ஜோசா. கட்சியோட ட்ரஸ்ட்ல இருக்கிற பணத்தை காப்பாத்தனா, அதிகார மையமா நம்ம மட்டும்தான் இருக்கணும், எம்பியா நம்ம மட்டும்தான் இருக்கணுங்கிறப்ப வாரிசு அரசியலுக்காக வாழேந்தி போராடி வாதாடி இவ்வளவு பெரிய துண்டை போட்டு இப்படி எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி மேடையில துரை வைகோட்டை கொண்டே கட்சியை கொடுத்துட்டாங்க. கேட்டா வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சி நடத்தினார் அவரு. அப்பயே உங்க அரசியல் முடிந்து விட்டது. பல தொண்டர்கள் தீக்குளித்தாங்க வேற வாரிசு. ஆமாங்க, இவரை நம்பி தீக்குளிச்ச நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு என்ன நினைப்பாங்க? இப்படி வந்து இப்படி ஒரு தவறான முடிவெடுக்கிற ஒருத்தருக்காக வேண்டி, சந்தர்ப்பவாத முடிவெடுக்கிற ஒருத்தருக்காக நம்ம உயிரை மாய்த்து கொண்டார்களேன்னு அந்த குடும்பம் வருத்தப்படுமா இல்லையா? அதனால அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது எப்பொழுதுமே வந்து பிழையானது. சார், திமுக கூட்டணியில இருக்கும்போது எல்லாரும் அந்த கூட்டணியில தான் இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இந்தியன் முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், எல்லாருமே அந்த கூட்டணியில டிராவல் பண்ணவங்களாம். ஆனா வைகோ அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்ற திருமாவளவன் அவர்களே ஒரு சில விமர்சனம் வந்து தாவேக்கா மேல வைக்கிறதா இருந்தாலும் துணிச்சலாக வைக்கிறார். கம்யூனிஸ்டுகளும் அதே போல. ஆனால் வைகோ அவர்கள் விஜய்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. தாவேக்காவுக்கு இந்த அரசை நான் கவிழ விட மாட்டேன், இந்த அரசுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படியெல்லாம் பேசுறாரு. அதுல திருமாவளவன் அவர்களுக்கு நோபல் பரிசு தரலாம்லாம் சொல்றாரு. அதாவது விஜயை போய் சந்திக்கிறாரு, ஒரு புத்தக வெளியீட்டுலாம் ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. புத்தகம் வாசிக்கிற பழக்கம் உடையவரா விஜய், மேடையில் பேசக்கூடிய பழக்கம் உடையவரா விஜய்லாம் நமக்கு தெரியல. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாரா என்னன்னு தெரியல, பெரிய அறிவாளிங்கிறத கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன் விஜய. அவர்கிட்ட போய் நீங்க தான் வந்து அமெரிக்காவை வந்து ஜெயித்த பாரக் ஒபாமா நீங்க வேண்டார். எவ்வளவு பெரிய நகைச்சுவை இது! உங்களுடைய உயரம் என்ன? தேர்தல் அரசியல்ல நீங்கள் தோற்று போயிருக்கலாம், ஆனால் உங்களுடைய அறிவாற்றல் என்ன, உங்களுடைய பேச்சாற்றல் என்ன? நீங்க நாடாளுமன்றத்தின் நாயகன், நாடாளுமன்றத்தை நடுங்க செய்தவர். நீங்க தேர்தலில் போட்டியிடாமல் ராஜ்யசபாவிலே நீங்க வண்டியை ஓட்டினாலு மக்களவை தேர்தலில் தோத்தால் நீங்க. இதே மாணிக்கம் தாகூர்கிட்ட விருதுநகர்ல தோத்துருக்காரு, பலமுறை தோத்துருக்காரு. சிவகாசியில நின்று காளிமுத்துட்ட தோத்தார். அந்த காலத்துல சபாநாயகராக இருந்தால காளிமுத்து, சீமானுக்கு மாமனார் சொன்னதை இப்ப இருக்கவங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட தோத்துருக்காரு, எத்தனையோ தோல்வியாக செஞ்சிருக்காரு. தேர்தல் அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ராஜ்யசபாவே அவர் இருந்தாரு. அவருடைய அறிவாற்றல் பேச்சாற்றலை திமுக அங்கீகரித்து அடையாளப்படுத்தியது. வாஜ்பாய்க்கெல்லாம் அவர் ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அந்த வாய்ப்பையெல்லாம் வழங்கியது திமுக. அந்த அடையாளம் தான் அவருடைய அடையாளம். ஈழ அரசியல்ல அவர் ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டை எடுத்தாரு. பிரபாகரன் போன்றவர்களுக்கு நம்பகத்தன்மைக்குரியவராலாம் இருந்தார். அதெல்லாம் அவருடைய தியாகத்தை நம்ம மறைக்கல. இல்ல சார், நடைமுறையில யாரை எந்த எல்லையிலே வைத்து விமர்சிக்க வேண்டும், எந்த எல்லையிலே வைத்து பாராட்ட வேண்டும், எந்த எல்லை வரைக்கும் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று ஒரு கோடு இருக்கு, எல்லை கோடு இருக்கு சார். இப்ப எல்லாத்துக்கும் லிமிடேஷன் இருக்கு, வைகோட்டு அது கிடையாது. ஓகே சார், இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம். காங்கிரஸை பல முறை விமர்சனம் செய்தவர், அதாவது ஈழத்திற்கு எதிரானவர்கள் அவர்கள் அப்படிலாம் விமர்சனம் பண்ணார் வைகோ அவர்கள். ஆனா அவங்க இருக்கக்கூடிய கூட்டணியில திமுகவிலையும் டிராவல் பண்ணாரு. இப்ப அவங்க அமைச்சரவையில இடம்பெற்றிருக்க இந்த கூட்டணியிலையும் டிராவல் பண்றாரு. அது பரவாயில்லங்க, பாஜகவுடையும் ஒரு பயணிச்சவர் தானே. பாஜக மட்டும் ஈழ ஆதரவு போராட்டத்துக்கு ரொம்ப உறுதுணையா நின்றவங்களா? அங்கேயும் பயணித்தவர் தான். ஒரு பக்கம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் காவலம்பாரு, இன்னொரு பக்கம் பாஜகவோட பயணிப்பார். இரட்டை நிலைப்பாடு தான். குஜராத் கலவரம் நடந்த போது அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய். அவர் சொன்னாரு, மிகப்பெரிய அவமானகரமான நிகழ்வு நடந்து விட்டது, இனப்படுகொலை நடந்து விட்டது, சொந்த மண்ணிலே வந்து இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள், உலகத்தினுடைய நாகரீக உலகத்தின் முகத்தில் எப்படி நான் விழிப்பேன் அப்படின்னு வாஜ்பாய் கேட்டார். அந்த வாஜ்பாயை அசரும்படியா மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கொந்தளித்த போது, குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி இந்திரா காந்தியை வந்து சுட்டு கொன்ற போது, சீக்கியர்களை வந்து காங்கிரஸ் அதிகாரம் வேட்டையாடியது. அன்றைக்கு பல சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள், கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள், கும்பலாக கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ரெக்கார்டை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு வாதாடி ஒரு இனப்படுகொலையை பேசுவதன் வழியா இன்னொரு இனப்படுகொலையை சமன்படுத்தினவர் வைகோ. இந்த வரலாறுலாம் அவருக்கு உண்டு. அதனால அவரை பொறுத்தவரையில இந்த சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ராம் ஜெத்மலானி மாதிரி வழக்கறிஞர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கேஸை வேணாலும் அவங்க எடுப்பாங்க.
இங்கே பேரறிவாளன் கேஸையும் அவங்க எடுப்பாங்க, பிரேமானந்தா கேஸையும் எடுப்பாங்க, சிறப்பாக வாதாடுவாங்க. அந்த வகையில் தான் அவரை சேர்க்கணும். ஓகே சார். அதே போல இப்போ தமிழ்நாடு அரசு இந்த ரெஸ்டோ பார் அப்படிங்கிற ஒரு தகவல், உணவகத்தினுடைய பார்கள் அப்படிங்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப சிறப்பான விஷயம் அது. ஏன்னா சரக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் பேர் சாப்பிடாம போயிடுறாங்க, குடல் வந்து போயிடுது. சரக்கும் அடிச்சுட்டு நல்லா சாப்பிடுங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஏன்னா சரக்கு அடிக்கிறத எங்களால் நிப்பாட்ட முடியாது, போதைப் பொருளை வந்து எங்களால் நிப்பாட்ட முடியாது. அங்கே போதைப் பொருளுக்கு எதிராக பேசுவோம், மேடையில் அறிக்கையெல்லாம் விடுவோம். இன்னொரு பக்கம் ரெஸ்டோ பார் திறப்போம். ரெஸ்டோ பார்னா என்ன, வெறும் சரக்கு அடிக்கிற இடமா இருக்காம ரெஸ்டாரண்டோடு கூடிய, உணவகத்தோடு கூடிய பாரு. அதான அதுக்கு அர்த்தம். அதை உருவாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த அரசாங்கம் வந்து ஒரு புதுச்சேரி மாதிரி, புதுச்சேரியில் நீங்கள் வந்து எந்த பக்கம் திசையில் போனீங்கன்னாலும் டீ கடையோட அதிகமாக சரக்கு அடிக்கிற இடம் இருக்கும். எல்லா பக்கம் போனீங்கனாலும் விதவிதமாக சரக்கு விற்கும். தமிழ்நாடை புதுச்சேரியாக மாற்றுகிற ஒரு மகத்தான திட்டம் இது தாவேகா அரசினால் கொண்டு வரப்படுகிறது. அதனால் எல்லாரும் குடிச்சு பழகிக்கிறணும். ஏன்னா எல்லாரும் குடிச்சிட்டா வந்து மது வந்து தாய்ப்பாலாக மாறிடும், தவிர்க்க முடியாததாக மாறிடும். அதுக்காக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான முயற்சி. இதை மது விரும்புகிறவர்கள் அவர்களுக்கான கொண்டாட்டமாக எடுத்துருக்கோம். ஓகே சார். சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள், அதிமுக, திமுக, பாஜக இணைஞ்சு மீண்டும் கூட்டணி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்றாரு. இல்லை, அவர் அதிமுகலையும் இருந்தார், பாஜகலையும் இருந்தார். ஒருவேளை அவருக்கு வந்து எல்லா கட்சியிலையும் வந்து இருந்தவருங்கிற முறையில் அவர் அந்த கட்சிக்காரராக இருந்து பேசுகிறாரான்னு தெரியல. தாவேகாக்காரராக பேசுகிறாரா, முன்னாள் பிஜேபியாக பேசுகிறாரா, முன்னாள் அதிமுக, அமமுகலாம் இருந்திருக்காரு, டிடிவி தினகரன் கூட இருக்காரு. அவர் போகாத கட்சியே இல்லைங்கிறாங்க. கடைசியாக தாவேகா வந்திருக்காரு. அவர் பல கருத்து சொல்கிறாரு. பாஜகவோடு போக வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. அச்சப்படுறாங்க, ஒருவேளை பாஜகவும் திமுகவும் சேர்ந்துச்சுன்னா நம்மளை ஆட்சியை கலைச்சிருவாங்க. இப்பயே வந்து இடைத்தேர்தல் நிப்பாட்டிட்டாங்க வழக்கு போட்டு, அதனால ஏதாவது நடந்துருமோ என்கிற அச்சத்தில் இருக்கிறார்கள். அதாவது பாஜக வந்து திமுகவை நெருங்கி வருது ஆதரவு கேட்டு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வேற பரவுனுச்சு. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு பல பேர் சொல்றாங்க. ஏன்னா வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து வெளியேறியதற்கு பின்பு அகில இந்திய அளவிலே ஒரு பெரிய தேசிய கட்சியாக, ஆளுங்கட்சியாக இருக்கிறது பாஜக தான். ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இன்றைக்கு தனிமைப்பட்டு இருக்கிறது. இந்த தனிமையை பயன்படுத்தி கொண்டு ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள் என்கிற அடிப்படையில் ஒரு யூகங்கள் வகுக்கப்படுகிறது. அதற்கு சில பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக திமுக அதை வந்து சொல்லல. ஓகே சார். சில பேர் தனிப்பட்ட கருத்தா சொல்றாங்க. ஓகே சார். அதே போல முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு மேடையில் வந்து பேசுறார். அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சா நாங்க அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது, திராவிட கட்சிகளை யாராலையும் அழிக்க முடியாது, எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. தொடர்ச்சியா வந்து ஒருமையில நிறைய பேசுறாரு. சில பேர் லோக்கலா வந்து பேசும்போது மேடைகள்ல அவங்களோட கலோக்கியல் லாங்குவேஜ் அப்படி பேசுவாங்க. அதனால சில லோக்கல் பார்ட்டிஸ்லேருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த மேடை நாகரிகம், சபை நாகரிகம்லாம் இல்லாமல் ஒருமையில பேசுறது அது சரியானதுன்னு நான் சொல்லலை. சிலர் அப்படி பேசி பழகிருப்பாங்க. அப்படிதான் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு. நீங்க வந்து உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் இதை விட அதிகாரமிக்க அமைப்பை நாங்கள் பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படிங்கிற எச்சரிக்கை தான். ஏன்னா அவர் மேல அரெஸ்ட் இதெல்லாம் திடீர்னு வந்து கைது செஞ்சாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு வந்து அவரை வந்து விடுவிச்சிச்சு, அவர் ஜாமீன் கொடுத்தாங்க இல்லையா. அது மாதிரி விஷயங்களே அவர்கள் அத்துமீறுகிறார்கள்ங்கிற போது அந்த ஆத்திரம் அவருக்கு மேலோங்கி சில வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அவருடைய கோபம் நியாயமானதாக இருக்கலாம். அவர் சொல்லுகிற முறை என்பது கொஞ்சம் சபை நாகரிகமாக இருந்திருக்கணும். அது சரியானதான். சிறப்பான தகவல், ரொம்ப நன்றி.